Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மழை நேரத்தில் பஜ்ஜி சாப்பிடணுன்னா எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். அதுலேயும் மிளகா பஜ்ஜினா சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மிளகாக்கே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஸோ நம்ம அந்த பஜ்ஜி செய்யும் போதே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தூண்டுற அளவுக்கு அதோட டேஸ்ட் இருக்கும். இந்த பஜ்ஜி வந்து சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி தேங்காய் சட்னி அந்த மாதிரி வெங்காய சட்னி ஏதாவது வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 4 நீளமான பஜ்ஜி மிளகாவை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஓரளவுக்கு மிளகாவோட லென்த்தை பொறுத்து 2 துண்டாவோ இல்லை 3 துண்டாவோ இல்லை குட்டி குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் முழுசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால இதை 3ஆக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மிளகா பஜ்ஜியோட காரம் தெரியாமல் இருக்கணும்னா இந்த மிளகாய்க்குள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துடணும். அதனால் இப்படி நீளமாக இப்படி நடுவில் கீறிவிட்டு இப்படி உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணோம்னா காரம் இல்லாமல் நல்லா அந்த மிளகா வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா மிளகாலையும் உள்ள விதைகள்லாம் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம பஜ்ஜிக்கு மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த நல்ல ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மிளகாவை முக்கி எடுக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் அந்த அளவுக்கு சைஸ் உள்ள அகலமான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இன்னுமே கம்மியாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் மிளகாய் வந்து காரமாக இருக்கிறதுனால நம்ம மிளகாய்த்தூளும் அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப காரமாயிரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இந்த மாதிரி விஸ்கி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. இப்போ இதில் பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. ஏற்கனவே எண்ணெயும் நல்லா சூடாகி ரெடியாக இருக்குது போட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிளகாலேருந்து ஒன்று எடுத்து இந்த மாவில் நல்லா முக்கி எல்லா பக்கமும் அந்த மாவு நல்லா கோட்டாகணும். இந்த மாதிரி பண்ண உடனே அதை வந்து நம்ம சூடான எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு மிளகாவாக இந்த மாவில் முக்கி இதில் போட்டுடணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழித்து இதை மெதுவாக திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகாய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கி இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்ல வாசனையான ரொம்ப சுட சூப்பரான டேஸ்ட்டில் மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.